அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். குரு வழிபாடு சகல விதத்தில் நன்மை. நவகிரக குருவாக இருக்கட்டும், மகான்களாக இருக்கட்டும், உங்களை வழிநடத்த செல்லக்கூடிய பெற்றோர்களில் யார் குரு இருந்தாலும் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு. படபடப்பு, பால்பிட்டேஷன், முதுகு, அடிவயிறு போன்ற உபத்திரங்களை சரியாக கவனிக்காமல் இருந்தால் மிதுனத்துக்கு பிரச்சனைகள். குறிப்பாக பிபி பேஷண்ட் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த வருடம் ஜூன் மாதம் வரைக்கும் தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். நல்லதெல்லாம் நடக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மகான்கள் தரிசனம் ஏற்படும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள்லாம் நிவர்த்தி ஏற்படுவீர்கள். மலை கோயில்கள், காசி போன்ற இடம், கேதார்நாத் போன்ற இடத்துக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் உங்களை வாங்கல் என்று போகலாமா என்று கைப்பிடித்து கூட்டி செல்லக்கூடிய அதிசயமெல்லாம் ஏற்படும். கடல் கடந்து பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். உதாரணத்துக்கு முருகனுடைய மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகனுடைய கோயிலுக்கு செல்லக்கூடிய பிராப்தமெல்லாம் கூட வரக்கூடிய ராசிகளில் மிதுன ராசிக்காரர்கள் வருவார்கள். ஏற்றத்தை பெறுவார்கள். அரசு துறையை சார்ந்தவர்கள் அனுகூலத்தை பெறுவார்கள். அரசியல்வாதிகள் பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள். பதவி உயர்வு ஏற்படும். இன்க்ரிமெண்ட் ஏற்படும். உத்தியோகத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக மிதுன ராசிக்காரர்கள் பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஆச்சரித்த அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றம், சந்தோஷமான அமைப்பு நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம்.